இந்த வீடியோல வர மாதிரி சிஞ்சிதாவை அரெஸ்ட் பண்ணியோ இல்ல அவங்க மேல வந்து 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு போட்டோ அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கல. இந்த வீடியோ இவ்வளவு வைரல் ஆக சிஞ்சிதா அக்கௌண்ட்டை பிரைவேட்ல போட்டுட்டு ஆள் எங்கேயோ அப்ஸ்காண்ட் ஆயிட்டா. ஸோ இது ஒரு பையன் பாயிண்ட் ஆஃப் வியூட ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் தீபக் தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அது எல்லாமே உண்மைதான். இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது ஒரு எந்தவித பதட்டமுமே நம்மளுக்குள்ள இல்லாம யாராவது இந்த மாதிரி டக்குன்னு போன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த வீடியோ எடுக்கும் போது அவங்க ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லை. பிளஸ் வந்து அவங்க மூஞ்சில ஒரு கேவலமான ஒரு நக்கல் சிரிப்பு வேற. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கண்டென்ட் மாட்டிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஆதங்கமா இருக்கு. எப்படி இந்த மாதிரி கூட இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த விமன் கார்டு அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை இந்த மாதிரி வந்து சில பெண்கள் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அவர் உண்மையா ஹராஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவங்க வீடியோ எடுக்கிறதையும் கண்டிப்பா நோட் பண்ணிருப்பாங்க. பட் அவருக்கு அவங்க வீடியோ எடுக்கிறது கூட தெரியல. பாவம், இந்த மாதிரி ஒரு ஆள் மேல எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கண்டென்ட்காக பண்ணி அவங்க லைஃபே காலி பண்ண தோணுச்சு. அந்த வீடியோ அப்லோட் பண்ணும் போது ஒரு செகண்ட் கூட அவங்க யோசிக்கலையா? அண்ட் தீபக் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கோர்ட்ல தற்கொலைக்கு தூண்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சிதா மேல கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டோன்னே அந்த பொண்ணு அதோட அக்கௌண்ட் பிரைவேட் ஆகிட்டு ஆல் அப்ஸ்காண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க மேல இன்னும் கேஸ்லாம் எதுவும் போடல. அவர் தரப்பு நியாயத்தை அவர் சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் தோணும். பட் அவர் கொஞ்சம் கூட வாயை திறக்க முடியாத மாதிரி அந்த வீடியோ அந்த அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு. அண்ட் அதை விட சோகமான விஷயம் என்னன்னா, என்ன இருக்கு அந்த வீடியோல, அந்த வீடியோல தப்பு பண்ணிருப்பாங்களா இல்லையா, என்ன நடக்குதுன்னு கூட பார்க்காம ஒரு பொண்ணு வீடியோ போட்டோன்னே கமெண்ட் செக்ஷன்ல அவ்வளோ அபியூசிவா அவங்கள பேசியிருக்காங்க. அண்ட் அவர் இறந்ததுக்கு சிஞ்சிதா மட்டும் காரணம் கிடையாது. அவர் பத்தி தப்பா கமெண்ட் செக்ஷன்ல அவரை பத்தி பேசின எல்லாருமே தான் காரணம். ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஏதோ வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. அண்ட் எந்த சம்பந்தப்பட்டவங்களை பத்தி பேச முடியாம அவங்க குடும்பத்தையே தெருவுக்கு இழுக்கிறது. ஒரு சைட் ஆஃப் இன்டர்நெட் நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டாலும் அண்ட் அனதர் சைடை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஸோ இதுல நல்லதை எடுத்துக்கிறதும் கெட்டதை எடுத்துக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இதுல இன்னும் என்ன ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னா, தப்பு பண்ண பொண்ணை விட்டாச்சு, அந்த பொண்ணு சார்ந்த மதத்தை பேசி இப்ப அது வந்து ஒரு மதம் தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ தீபக் அவர்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். அநியாயமா ஒரு உயிர் போனதுக்கு பதில் கிடைச்சே ஆகணும். 2 நாள்ல எல்லா விஷயத்தையும் மறந்துற மாதிரி இந்த விஷயத்தையும் மறந்துட வேணாம். தேங்க்யூ.